வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, போபால் விஷவாயு அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் நடந்தவங்க, ஓடினவங்க, நின்னவங்க, பாத்ரூமில் இருந்தவங்க, சமைச்சிக்கிட்டு இருந்தவங்க, குளிச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் மயக்கம் அடித்து கீழே விழுந்து இறந்துட்டாங்க. நிறைய பேர் இறந்தாங்க. அது ஒரு கம்பெனியினுடைய விஷவாயு. இந்த விஷவாயு தாக்குனதுனால நிறைய பேர் இறந்துட்டாங்க. அப்படி இறந்து போகின்ற பொழுது 2 குடும்பங்கள் மட்டும் இறந்து போகவில்லை. அந்த 2 குடும்பமும் பிராமண குடும்பம். அவங்க 2 பேரும் அக்னிகோத்திரிகள். இந்த மாதிரி அவங்க காலம்பரம் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா இவங்க உடனே என்ன பண்ணாங்க, நம்மளுடைய கடமை என்ன, அக்னிகோத்திரம் பண்ண வேண்டியது. அது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. ஏன்னா கொடி காத்த குமரன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய கடமை என்ன, அந்த கொடியை பத்திரமாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதில் மட்டும் அவர் கவனம் செலுத்தினார் இல்லையா? நாட்டிற்காக, நாட்டு மக்களுக்காக இல்லையா? அது மாதிரி தான் இந்த அக்னிகோத்திரிகள் நாட்டு மக்களுக்காக, நாட்டிற்காக எப்பொழுதும் நம்மளுடைய வாழ்நாளை தியாகம் செய்து கொண்டிருப்பார்கள். உங்களுக்கு மீண்டும் பிறவி இருக்காது அப்படிம்பாங்க, மறுபிறவி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அக்னிகோத்திரியா இருக்கும். அது படிக்கணும், நிறைய படிக்கணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி தேவாரம் படிச்சுட்டுலாம் அக்னிகோத்திரம் பண்ண முடியாது. வேதம் தெரிந்திருக்க வேண்டும், அப்போதான் அதை செய்யலாம். இந்த போபால்ன்ற இடத்துல அக்னிகோத்திரம் பண்ணாங்க. அக்னிகோத்திரிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த 2 குடும்பம் மட்டும் அக்னிகோத்திரம் பண்ணுறாங்க. அந்த 2 குடும்பம் மட்டும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நல்ல விதமாக இருக்கிறார்கள். இதை உடனே என்ன பண்ணாங்க, முதல்ல இந்தியாவில் இருக்கிறவங்களாம் ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த குடும்பம் மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்கு, மற்றவங்களாம் இறந்துட்டாங்களே அப்படின்னு. இது நடந்த உண்மை. வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த 2 குடும்பம் மட்டும் விஷவாயு தாக்காமல் இருக்கிறார்கள். அது எப்படி முடியும்? எப்பொழுதுமே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நாட்டினுடைய அரசன் என்பவன் ஒரு விஷயம், நல்ல விஷயம் நடக்கிறது என்றால் அதை தெரிந்து கொண்டு அந்த விஷயத்தை நம் நாட்டிலும் பிரயோகம் பண்ணணும். அவன் தான் நல்ல அரசன். என்ன பண்ணாங்க, வெளிநாட்டிலிருந்து வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்போ இவங்க சொன்னாங்க, நாங்கள் அக்னிகோத்திரம் அப்படிங்கிறத செஞ்சோம். சரி, ஓகே, அதை செய்யுங்க. இப்போ எதனா ப்ராப்ளம் வருதா பார்ப்போம். அதையெல்லாம் செஞ்சாங்க. ஒவ்வொரு மந்திரங்கள் சொல்லுகின்ற பொழுதும் இவர் ஆராய்ச்சி பண்ணாங்க. எல்லா மதத்தினரையும் உட்கார வைத்து அந்த மந்திரங்களை சொல்லி கொடுத்து சொல்ல சொன்னாங்க. கிடைக்கல. அந்த பர்டிகுலர் பிராமணன் அவன், அதாவது உபதேசம் வாங்கியிருக்கணும். அது ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் உபதேசம் பண்ண மாட்டாங்க. உபதேசம் வாங்கியிருக்க வேண்டும். ஏன்னா தப்புங்கிறத அவங்க பண்ணாங்கன்னா அவங்க வாழ்நாள் அவ்வளோதான், அவங்க முடிஞ்சிடுவாங்க. அந்த அக்னிகோத்திரம் சொல்லுகின்ற பொழுது மாதவிடாய் காலத்தில் இருப்பவர்களை பக்கத்தில் உட்கார வைத்து சொல்ல சொன்னார். அப்பவும் பிரச்சனையாக தான் இருந்தது. அந்த செம்பு பாத்திரங்களை அவர்கள் தொட சொன்னார்கள். அப்பவும் பிரச்சனையாக தான் இருந்தது. எல்லாம் தூரம் போங்க, அவங்கள மட்டும் உட்கார வச்சு ஹோமம் பண்ண சொல்லுங்க அப்படின்னா அப்பொழுது அந்த இடம் சுத்தமாகியது. அதுவும் குறிப்பிட்டாக ஒரு சில மந்திரங்களை உச்சரிக்கின்ற பொழுது அந்த இடம் வைப்ரேஷன் மிகவும் அருமையாக இருக்கிறது. இந்த இடத்தில் எந்த துஷ்ட சக்திகளும் வரவில்லை. இந்த வாயு வரல. ஏன்னா உச்சரிப்புக்கு நல்ல மகத்துவம் உண்டு. நல்லா இருக்கணும், நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க முதல்ல நல்லா இருப்பீங்க. ஒருவனை அழிய வேண்டும் நினைத்து விட்டால் நீங்கள் முதல்ல அழிஞ்சிருவீங்க. அப்படி இந்த அக்னிகோத்திரிகள் நம்முடைய வாழ்விற்காகவும் மக்கள் நலனுக்காகவும் எப்பொழுதும் காலை மாலை இருவேளையும் அக்னிகோத்திரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நீங்கள் ரட்சிக்க வேண்டும்.
வேத மந்திரங்கள் சொல்லக்கூடியவர்களை ரட்சிக்க வேண்டும். ஆகம மந்திரங்கள் சிவாச்சாரியார் அப்படின்ற பொழுது அவருக்குண்டான அந்த ப்ரொசீஜர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, போனவொடனே ஐயர் துண்ணூறு வைக்கணும், நெத்தியில் விபூதி வச்சு விடணும், குங்குமம் வச்சு விடணும், அதெல்லாம் செய்யவே கூடாது. அவரை நீங்கள் மரியாதை நிமித்தமாக வணங்கினீர்களே ஆனால் அவரும் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வார். அப்படித்தான் நீங்கள் உங்களுடைய வாழ்நாளில் இது போன்ற காரியங்களை செய்து வந்தால் கண்டிப்பாக எல்லா நலன்களும் பெற்று வளன்களும் பெற்று நீடூடி வாழ்வதற்கு ஒரு ஏதுவான நேரமாக இருக்கும். எல்லோரும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம்.